வணக்கம். இந்த வீடியோவில் இந்த மாதிரி அழகான பேப்பர் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இதுக்கு ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் வேணும். 10 cm by 10 cm. அதில் ஒரு இதை எடுத்துட்டு இப்படி பாதியாக மடிச்சுக்கலாம். அதை விரிச்சிட்டு இன்னொரு பக்கம் பாதியாக இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போது இந்த சைடு ஒரு கார்னரை இந்த சென்டர் பாயிண்டில் கொண்டு வரணும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறதையும் மடித்து அந்த சென்டர் பாயிண்டில் கொண்டு வந்துட்டு அதை அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அந்த சென்டர் லைனோட மர்ஜ் ஆகிற மாதிரி இப்படி மடிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு சைடும் மடிச்சுட்டு இதை வெளிப்புறமாக இப்படி மடித்து இப்படி பாதியாக மடிச்சுக்கோங்க. நல்லா அழுத்திட்டு அந்த விரிச்சிட்டு ஒரு பாதியில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஒட்டிடலாம். நம்மளுக்கு ஒரு 2 பெட்டல் இருக்குது. இதே மாதிரி 7 பேப்பர் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒட்டி வச்சுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக ஒரு ஃப்ளவர் ஷேப் நம்மளுக்கு அடிச்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டிக்கணும். ஒரு சைடில் க்ளூ போட்டு அப்படியே ஒன்று ஒன்றா ஒட்டிகிட்டே வரணும். மொத்தம் இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு 8 ஸ்கொயர் சைஸ் பேப்பர் வேணும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய சைஸில் நீங்கள் நிறைய கலர்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா டெக்கரேட் பண்ணுறதுக்கெலாம் ரொம்பவே நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இன்னும் 2 இருக்குது, அதை ஒட்டிடலாம். கடைசி இதுக்கு மட்டும் 2 சைடுமே க்ளூ போடணும். க்ளூ போட்டு இந்த சைடோ அந்த சைடோ உள்ளதை கொண்டு நல்லா அப்படியே ஒட்டிக்கோங்க. கொஞ்ச நேரம் கடைசி இதை மட்டும் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான், ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக நடுவுலையும் சுற்றியும் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஸ்டோன் மாதிரி ஒட்டிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நடுவில் இந்த இதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி ப்ளூ கலரில் நான் ஒட்டுறேன். அதே மாதிரி ஒவ்வொரு பெட்டல் இருக்குல்ல, இதழ்களோட அந்த எண்ட்லேயும் கொஞ்சமாக க்ளூ போட்டு குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் ஒட்டினோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் நடுவில் மட்டும் ஒட்டிட்டும் விட்டுடலாம். ஃபுல்லாக ஒட்டியாச்சு. பாருங்கள், ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான பேப்பர் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி நிறைய சைஸில் நிறைய கலர்ஸில் நீங்கள் பண்ணலாம். நீங்களும் இந்த ஃப்ளவர் மேக்கிங்கை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.